இப்போ கல்தூன் நாடகம் வந்து ரஜினி சார் பார்த்துட்டு அவரு வந்து அந்த பையன் ரோல்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். ஆக்சுவலா சொல்ல போனா அந்த கல்தூன் நாடகத்துல அவருடைய கிளாஸ்மேட்ஸுங்க நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆன்டகனிஸ்ட் அப்படி வில்லன் ரோல் பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினி அடிச்சுக்கவே முடியாது நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு ஆரம்பத்தில் ஒரு வில்லனா பண்ணணும், வில்லனா வரணும்னு ஆசை இருக்கு சார். அவரே சொன்னது அதானே சார், அவரோட உருவத்துக்கு அதுதானே அவர் நினைக்க முடியும். ஒரு ஸ்டைல வரவழைச்சிட்டு வில்லனா இருந்தா நிறைய ஸ்டைல் பண்ணலாம். இன்னொன்று சொல்ல போனா ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் ஸ்டைல குறைச்சிட்டாரு. அவர் பண்ண ஸ்டைல்ல பாதி தான் அவர் படத்திலேயே காட்டிருப்பாரு. ஸ்பூன்லாம் தட்டி விட்டானா அப்படியே வாயில கவ்வாருங்க. சிகரெட்டு மட்டும் இல்ல, ஸ்பூனை தட்டினாரா அப்படியே ரோல் ஆகி வாயில போயிடும். ஜானி டைம்ல நான் தண்ணி போட மாட்டேன், அவர் சாப்பிடுவாரு. அவரு அப்படியே தம் அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த கண்ணாடியில் அவர் பண்ணுற ஸ்டைல் அப்படியே பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே பண்ணுவார் பாருங்க. அப்படியே 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனால் கூட அவர் ரசிக்கிறதுக்கே தோணாது. அது யாருன்னா அந்த ஆளுகிட்ட சரக்கு இருக்குதான்னு முதல்ல ஸ்டடி பண்ணிக்கிட்டா தான் உட்கார வைப்பாரு. இல்லைன்னா 2 நிமிஷத்தில் தட்டி பண்ணுவார். ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்துக்கிட்டு அனுப்பிச்சுடுவாரு. எம்ஜிஆர் அளவுக்கு மாபெரும் வல்லல யாருமே தமிழ் சினிமாவில் இல்லை. ஆனா சைலண்டா தனக்கு உதவி பண்ணவங்கள எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 வந்து ரஜினிகாந்த். அவர் வந்து 6-60 வரை மாதிரி படங்கள் ஜாஸ்தி படணுங்கிறத நீங்க அவர்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஆமாங்க. அதுல என்னன்னா அவரு நடிக்கணும்னு எண்ணம் இருந்தாலும் கூட அவரை வந்து விட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆளுங்க கமர்ஷியல் கதையா தான் சொல்லி அவரை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. கல்தூன் நாடகம் வந்து ரஜினி சார் பார்த்துட்டு அவரு வந்து அந்த பையன் ரோல்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். அது என்ன சார் ஆச்சு? ஆக்சுவலா சொல்ல போனா அந்த கல்தூன் நாடகத்துல அவருடைய கிளாஸ்மேட்ஸுங்க நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இல்ல, மெட்ராஸ் வந்து இங்க சேம்பர்ல ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருந்தாங்க. சிரஞ்சீவிலாம் அங்கதான் படிச்சாரு. ரஜினிகாந்த் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவர் கூட படித்தவங்க இந்த மேஜர் ட்ரூப்பில் நடிச்சுட்டு இருந்தாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2-3 பேர் வீட்டில் தான் தங்கியிருந்தார். 2 பேரில் அவர் அங்கே தங்கி இருந்துக்கிட்டு மியூசிக் அகாடமி பக்கத்தில் தான் இருப்பார். நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரி போயிட்டு மீதி டைம் அமெரிக்கன் லைப்ரரிக்கு போகும்போது நான் டிரைவின் உட்லண்ட்ஸ் இப்போ செம்மொழி பூங்கா இருக்குல்ல, அந்த டிரைவினுக்கு போகும்போது இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்துடுவார். அங்கே வரும்பொழுது அங்கே தான் உட்காந்து அங்கே எனக்கு அறிமுகம் பண்ணார். அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் என் ட்ரூப்லேயே நடிச்சுக்கிட்டு இருக்கிறனால அங்கே எனக்கு பழக்காச்சு. எல்லாத்தோட பழகினாரு. அப்போ தான் அங்கே ஸ்பூனை தூக்கி போடுறது, சிகரெட்டு தூக்கி போடுறது. அது டிரைவிங் ரெஸ்டாரண்ட்டில் காலையில் ஒரு காஃபி சாப்பிட போனோன்னா சாயந்தரம் வரைக்கும் அங்கே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு காரில் வந்தவங்க டேபிள் உட்காந்துருக்கிறவங்க, அது ஒரு அருமையான கலாச்சாரமாக இருந்தது. அது ஜாலியாக. ஸோ அங்கே எனக்கு பழக்கம் ஏற்படுது. அப்போ டெய்லி வந்து நாடக மியூசிக் அகாடமி நடக்கும் போதெல்லாம் அவர் அப்பதான் இதுல அறிமுகம் ஆகிறாரு. அபூர்வ ராங்கல்ல அபூர்வ ராங் தானே முதல் படத்துல. அது அந்த ஸ்டேஜ். அது அந்த நாடகம் வந்து பார்க்கும்போது சூப்பர் சிவாஜி நானும். ஏன்னா அதுல மெயின் கேரக்டரே வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தான் அந்த கல்தூன்ல பிரச்சனையே. அதனால அந்த அப்பன் கேரக்டர் அவர் சிவாஜியும், இது பையன் கேரக்டர் நானும் பண்ண எவ்வளவு இருக்கும் கிருஷ்ணன், நல்லா இருக்கு, இதை அப்படியே படமாக பண்ணும்போது நம்ம பண்ணிடலாம், அதுக்குள்ளே நானும் வந்துடுவேன், இதுவும் படம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த சிவாஜி நடிக்கும்போது அவர் ஹீரோவாகவே வந்துட்டார். இப்போ வில்லன் வந்து அப்படி இப்படின்னு அவர் ஸ்டேஜ் வேறு விதமாக போச்சு. இல்லைன்னா நியாயமாக சிவாஜி ரஜினி நடிக்க வேண்டியது. என்னோட ஒவ்வொரு வசனத்தையும் இன்னைக்கும் கூட கேட்டால் என்னை விட அவருக்கு நல்லா விதத்து முடியும். ஏன் திறமை படம் வந்து சத்யராஜ் தானே மெயின் திறமையில். அது என்னோட டைரக்ஷனில் வந்த படம். ரஜினி சார் கூட அப்போ நான் மகேந்திரன் கூட வேற இருந்தேன். நான் உதிரி பூக்கள் நெஞ்சதுக்கு இல்லாத அந்த பீரியடில் ஸ்கிரீன் பிளேல. ஸோ அப்போ எனக்கு இன்னும் நெருக்கமானார் அவர். அப்புறம் அதுக்கப்புறம் திறமை நான் படம் பண்ணும்பொழுது, நான் டைரக்ட் பண்ணும்பொழுது அவருக்கு நான் பண்ணுன்னு தெரியல. அப்போ அது வரைக்கும் கிருஷ்ணான்னு இருந்தது என் பேர். சரி தெலுங்கு படங்கள்லாம் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே சரி கொஞ்சம் நியூமராலஜி பிரகாரம் பார்த்து சொன்னாங்க, கொஞ்சம் உங்களுக்கு கிருஷ்ணாங்கிற பேரை விட இந்த பேர் தெலுங்குக்கும் பொருத்தமாக இருக்கும், நியூமராலஜிக்கும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் கிருஷ்ணராஜன் மாற்றி வச்சாங்க. அப்போ திறமை படத்தப்போ விஜய் கிருஷ்ணராஜன் வந்தது. அப்போ சத்யராஜ் அவரும் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து திறமை படம் ரிலீஸ் ஆன டைமில் அந்த பாட்டு பாடுவாங்கள்ல 2 பேரும், மிஸ்டர் பாரத். மிஸ்டர் பாரத். இது முடிஞ்சோன்னு அது நடக்குது. என் ஒய்ஃபு சொன்னாங்க, சத்யராஜ் நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்களா, எக்ஸ்ட்ரானரியாக, அந்த திறமைன்னு ஒரு படமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, யார் டைரக்டர்?
என்ன சார் உங்கள் கிருஷ்ணா தான் சார் ராணுவரன் பண்ணார்ல, ராணுவரன் அதுக்கு முந்தைய வந்துருச்சு, ராணுவரன் அதுக்கு முந்தைய வந்துருச்சு, உங்கள் ராணுவரன் அவரா, அட நம்பால நீங்கள் வர சொல்லுங்க அப்படின்னாரு. நான் அப்போ அடுத்து அந்த சாங் நடக்கிறப்ப ரஜினி உங்களை பார்க்கணுன்னு சொன்னாருன்னு நான் போனோன்னு அந்த கேசட்டு நான் கொடுங்க, என் ஒய்ஃபு பார்த்துட்டு, அப்போ தெரியும் படிக்காதவன் ரிலீஸு, படிக்காதவன் சிந்து பைரவி ரிலீஸு, அதில் இது 3வது படமாக இது ஜெயிக்குது. எனக்கு இன்னொன்று, இந்த ஆக்ஷன் ஓரியன்ட் படங்கள், பழிவாங்கிற படங்கள், இந்த கதை அதெல்லாம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை கதை திறமை படமே அதுதானுங்க. ஆமா, அதுல இருந்தா நிறைய படங்களோட இன்ஸ்பிரேஷன் அதுல. திறமையே வந்து அந்த படத்தை தான் வந்து அந்த 36 வயதினிலே வந்தது அந்த படம், நண்பன் அந்த படம், அந்த கதை தான். யாருக்கு ஏன் என்னை பார்த்து கதை அடிச்சு காப்பி அடிச்சாங்கன்னு நான் சொல்ல வரல, இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாம், இல்லாமல் கூட அவங்களுக்கு வந்திருக்கலாம். ராணுவ வீரன் வந்து ஒரு அந்த டைம்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்டா இருந்தது. ஆனால் ரஜினி சாருக்கு எழுதும்போது அதுக்கான எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியதாக இருந்ததா, அதை பற்றி? அது ராணுவரன் ஆக்சுவலாக சொல்ல போனால் என்னோட கணக்கு, அது டூயல் கேரக்டராக பண்ணணும். ரஜினி அண்ட் சிரஞ்சீவி 2 பேரையும் டூயலாக பண்ணணும். நெகட்டிவ் கேரக்டரும் அவரே பண்ணி, எப்படி எந்த எந்திரனில் வந்து அது இந்த லக்கலக்காங்கிற மாதிரி பண்ணி, ஏன்னா எனக்கு ரஜினி பற்றி தெரியுமில்ல, அவர் ஸ்கோர் பண்ணுறது வில்லன் கேரக்டர் தான் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியும், பண்ணுவார், டயலாக் அந்த அளவுக்கு வரும், ஆக்ஷன் வரும். நான் சொன்னேன், சார் தயவு செஞ்சு இது வந்து டாக்குமெண்ட்ரி கதை, ஒரு நக்சலைட் அது பிடிக்கிறான்னு வருது, ராணுவ வீரன் நீதி நேர்மை பேசுகிறான் அப்படிங்கிறது அது ஓகே, பாசிட்டிவ் கேரக்டருக்கு ஓகே ரஜினி ஃபிட் ஆகிறார், நெகட்டிவ் கேரக்டரே அவரே போடுவோம் சார் நம்ம டூயல் கேரக்டரா. நான் அப்படின்னு ஆரம்பிக்கிட்ட எவ்வளோ சொன்னேன், அவரு கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார். அதை மாற்றி விட்டதும் எஸ்பி முத்துராமன் தான். ஏன் மாற்றி விட்டார்னா, அவர் வந்து அப்போ தில்லுமுள்ளு இது எடுத்துக்கிட்டு இருந்தார், நெற்றிக்கன் ஆல்ரெடி அதில் அப்பா புள்ள பண்ணுறதுனால. ஸோ அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு டூயல் கேரக்டர் அது வேண்டான்னு நினச்சேன். அவரு கெடுக்கணும்னு இல்லை, ஆல்ரெடி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னொன்று வேண்டாமன்னு நினச்சி அதை மாற்றிட்டு. இல்லைன்னா அது சிரஞ்சீவிக்கு நியாயமாக சொல்ல போனால் பேர் வந்து சிரஞ்சீவி தாங்க பேர். ஒத்தக்கண்ணு, அது ஒத்தக்கண்ணுன்னு கிளைமேக்ஸில் ஃபைட்டில் வந்து ரஜினியோட சிரஞ்சீவி தான் ஸ்கோர் பண்ணுவார். ஆமாம், சிரஞ்சீவி கையில சீன்ஸ் ரொம்ப நான் இத்தனைக்கும் 2யுமே குறைக்க வேண்டியதை போச்சு. ஏன்னா ஸ்கோர் பண்ணுற டயலாக் நெகட்டிவ் சைடில் தான் வரும். நக்சலைட்டுக்கு எழுதுகிற வசனத்தை போய் நீங்கள் நல்லவனுக்கு எழுத முடியுமா? நக்சலைட்டுக்கு எப்பவுமே வேகமாக வரும் இல்லை வசனம், கைதிட்டு வாங்குற மாதிரி வரும்ல, ஏழை பாளைகளுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுற டயலாக் அங்கே தானே வரும். ஸோ அது நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனால் வெற்றி பெற்றதுங்கிறது வேற, ஒரு மாபெரும் வெற்றி பெற்று ஒரு காவியமாக வர வேண்டிய ஒரு படம் அது. ரஜினியும் ப்ளஸ் சிரஞ்சீவி 2யும் அவரே பண்ணியிருந்தாருன்னா அது எங்கேயோ போயிருக்கும். நெற்றிக்கல்லையே எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் காட்டியிருப்பாரு, ஒருத்தர் ஒரு மாதிரி விமனைசரா ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் காட்டியிருப்பாரு, கையிலேயே எழுதி காட்டுவார், அதெல்லாம் ஒரு மாதிரி ஆன்டகனிஸ்ட் அப்படி அந்த வில்லன் ரோல் பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்ச ரஜினி அடிச்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு ஆரம்பத்தில் ஒரு வில்லனா பண்ணணும், வில்லனா வரணும்னு தான் ஆசை இருந்தது சார். அவரே சொன்னது அதானே சார், அவரோட உருவத்துக்கு அதுதானே அவர் நினைக்க முடியும். அவரே தானே சொல்றாரு, என்னோட உருவத்துக்கும் என்னோட ஸ்டைலுக்கும் ஒரு ஸ்டைலை வரவழைச்சிட்டு வில்லனாக இருந்தால் நிறைய ஸ்டைல் பண்ணலாம். பின்னாடி சொல்ல போனால் ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஸ்டைலை குறைச்சிக்கிட்டாரு. அவர் பண்ண ஸ்டைலில் பாதி தான் அவர் படத்திலேயே காட்டிருப்பார். அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் போனி காட்டுற ஸ்டைல்ஸ் விதவிதமா. ஆமாம், ஸ்பூன்லாம் தட்டி விட்டாருன்னா அப்படியே வாயில் கவ்வாருங்க. சிகரெட்டை மட்டும் இல்லை, ஸ்பூனை தட்டினாரா அப்படியே ரோல் ஆகி வாயில் போயிருக்கு. பல ட்ரிக்ஸ் பண்ணுவார், எல்லாமே ஸ்டைல் அப்படி தலையுங்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஜானி டைமில் நான் தண்ணி போட மாட்டேன், அவர் சாப்பிடுவார். அவர் ஜானி, நான் எங்கள் ஜானி டைமில் ஐ வாஸ் வித் மகேந்திரன், உதிரி பூக்குலேருந்து ஜானி நெஞ்சதுகள் வரைக்கும் அவர் கூட இருந்தேன் நான் ஸ்க்ரீன் பிளேயில். அப்போ அவருக்கு கல்யாணம் ஆகலை, மேரேஜ் கொஞ்சம் நடக்கிற டைமு தான் அது, ஜானி டைமில். ஜானிக்கு அப்புறம் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தாஜ் கவர்மெண்ட்டில் அவருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க. அவர் இருப்பார், நான் டிஸ்கஷனுக்காக எங்களுக்கு ஒரு ரூம். அவர் எல்லோரும் மகேந்திரன் அவர் போயிடுவார் 6 மணிக்கு மேலே, நான் மட்டும்தான் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன் நான். அப்போ ரஜினி தானே, வாங்க கிருஷ்ணன், நான் பழைய ஃப்ரெண்டு வேறு இல்லைங்களா, அப்புறம் வாங்க தனியாக ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு அப்படி ஒரு நல்ல ஒரு அருமையான ட்ரிங்க்ஸ் ஊற்றி வச்சுட்டு சும்மா அந்த முந்திரி கிந்திரி இருந்தால் இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு வந்துடும், நான் அப்படியே குறிச்சிட்டு சாப்பிடுவேன். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தம் அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த கண்ணாடியில் அவர் பண்ணுற ஸ்டைல் அப்படியே பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே பண்ணுவார் பாருங்கள். அப்படியே 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனால் கூட அவர் ரசிக்கிறதுக்கே தோணாது. அவ்வளோ அருமையாக பேசிக்கிட்டு இருப்பார், அவ்வளோ அருமையாக சொல்லுவார். அதிகம் பேச மாட்டார், கேட்டுக்குவார். அவர்கிட்ட எப்பவுமே அந்த இன்டேக் அதிகம்.
அடுத்தவங்ககிட்ட இருந்து நல்ல எங்கிட்ட வந்து நான் திராவிட கட்சி பாரம்பரியம் இருந்து வந்தனால கருணாநிதி எப்படி, அண்ணா எப்படி, பெரியார் எப்படி, தமிழ்நாடு எப்படி, கலாச்சாரம் எப்படி, எங்கிட்ட தான் இல்லை, யாருக்கிட்ட வேணாலும் விஷயம் உள்ளவள் யாரா இருந்தாலும் கேட்டு. நீங்க பெரும்பாலும் மேடையில் அவர் குட்டி கதை போக்குவரத்தெல்லாம் அவர் இந்த அளவுக்கு சொல்லுவார் யாராவது நினைச்சிருப்பாங்களா? இல்ல. ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் தத்துவங்கள் இவ்வளவு பேசுவார் நினைப்பாங்களா? அவர் ஓசோகிட்ட இருந்து எடுத்துக்குவாரு, சங்கராச்சாரியார்ட்ட இருந்து எடுத்துக்குவாரு, எங்கிருந்து வேணாலும் அவர்கிட்ட இந்த வாங்கிக்கிற எண்ணம் இருந்தாலே போதும், கேட்கற தன்மை இருந்தாலே அது ஏறும்ல. நீங்க மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாலே வந்து அது வேற இல்லை. நீ உங்ககிட்ட இருக்கிறத நீ ஒப்பிப்ப, உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கணும்ல. ஸோ அந்த தன்மை அவர்கிட்ட உண்டு, அது நிறைய வாங்கிக்குவார் அவர். யார் பேசினாலும் லிசன் பண்றது ஜாஸ்தியா. அது யாருன்னா அந்த ஆளுகிட்ட சரக்கு இருக்குதான்னு முதல்ல ஸ்டடி பண்ணிக்கிட்டா தான் உட்கார வைப்பார். இல்லைன்னா 2 நிமிஷத்துல தட்டி கொடுத்து ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்துக்கிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. சரக்கு இருந்தால், திறமை இருந்தால் அவரை வந்து ஏன் தமிழறிவு மணினே அவர் தமிழ் அறிவுக்காகத்தானே அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாலும் கூட அவர் தேர்ந்தெடுத்தது இன்னொரு அரசியல்வாதி தேர்ந்தெடுக்கல, ஒரு நல்ல தமிழ் நாலேஜ் இருக்கிற ஒருத்தர் வேணுமேனு தானே தேர்ந்தெடுத்தாரு. ஸோ அது வச்சுக்கிட்டாரு. அப்புறம் அதை அவர் என்ன ஸ்டடி பண்ணுறதுல அவர் எவ்வளோ பெரிய கில்லாடி பாருங்க. அவர் தெரிஞ்சுக்கிட்டார் நம்ம என்ன வந்தாலும் உடனே சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. நம்ம வந்து ஒரு கணிசமான ஓட்டு எடுக்கலாமே தவிர முழுக்க வெற்றி பெற முடியாதுங்கிற நம்பிக்கை ஊசலாடிக்கிட்டு இருந்தது. முழுக்க எடுத்துடலாமான்ட்டு அவருக்கு அது தெரிஞ்சு போச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன வந்தாலும் நம்மளது வந்து ஒரு 50% தான். இப்போ அடுத்து பின்னால தான் வந்து நம்ம வர முடியுங்கிற ஸ்டடி பண்ணோன்னே வேணாம், நம்ம வாழ்க்கையை வீணடிக்க வேணாம் இருக்கிற, ஏன்னா மறுபடியும் அது சரியாக வர முடியாம போனால் இருக்கிற வாழ்க்கையும் நடிப்பு வாழ்க்கையும் வீணாக போயிடும். அப்படிங்கிற காரணத்தினால அரசியல் வேண்டாம். 2வது இன்னொன்று பேசிக்கலாக அவர் கொஞ்சம் பேராசை இல்லை. சம்பளம் என்ன பேராசையை கேட்டு வாங்கலாமே தவிர மற்றபடி வேற இது கிடையாது. அந்த பதவி அடைஞ்சுக்கணும், அந்த இதாகணும் அதாகணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அவர்கிட்ட ஆன்மீகத்தன்மை உண்மையிலேயே உண்டு, பெருந்தன்மையான குணங்கள் உண்டு. பெருசாக எம்ஜிஆர் அளவுக்கு வள்ளல் இல்லாட்டி கூட அவர் நண்பர்களுக்கு கூட இருந்த நண்பர்கள் அத்தனை பேருக்குமே நிறைய செஞ்சுருக்காரு. படம் பண்ணி கொடுத்தது, சில கோடிகள் கொடுத்தது, படம் பண்ண தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் நொடிச்சு போயிருந்தா கல்யாணத்துக்கெல்லாம் வீடு வாங்கி கொடுத்தாருங்க. வீடு வாங்கி கொடுக்கறதுக்கு முந்தைய அவங்களுக்கெல்லாம் ஒரு படம் எடுத்து கொடுத்து ஆளுக்கு ஒரு 20 லட்சமோ 25 லட்சம் பிரித்து கொடுத்தாரு. ஸோ அந்த எம்ஜிஆர் அளவுக்கு மாபெரும் வள்ளல யாருமே தமிழ் சினிமாவில் இல்லை. ஆனால் சைலண்டாக தன்னுடைய நட்பு ஓட்டத்துக்கும் தனக்கு உதவி பண்ணவங்கள எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 வந்து ரஜினிகாந்த். அப்புறம் எம்ஜிஆரை பார்த்து ஓரளவுக்கு அதே மாதிரி நாமளும் கொஞ்சம் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் உதவி பண்ணணும்னு நினைச்சதில்ல விஜயகாந்த். எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வந்து பண்ணவங்க. அப்புறம் அடுத்து இப்போ இந்த இவங்க சிவகுமார் அண்ணனை விட தாண்டி அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அந்த சூர்யாவும் கார்த்தியும் வந்து அவங்களும் பல கோடி செலவு பண்ணுறாங்க. அவங்க எந்த அரசியல் நோக்கமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக. ஆனால் இப்போது நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க ரஜினி சார் வந்து அந்த வில்லனிசம் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது நீங்கள் பார்த்து வியந்த அவருடைய ஸ்டைலுங்கிறதா இருக்கட்டும், இல்லை அவருடைய சைடாக இருக்கட்டும், எனக்கு நீங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து 6லிருந்து 60 வரை மாதிரி படங்கள் ஜாஸ்தி பண்ணணுங்கிறத நீங்கள் அவர்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆமாங்க. அதில் என்னென்னா அந்த படிக்காதன் எடுத்த ப்ரொடியூசர், ஓகே, அது படம் இங்கே தமிழில் சரியாக போகல, மல்டி லாங்குவேஜ் எடுத்தாங்க. அங்கே ரவிச்சந்திரன் பண்ணார், அப்புறம் நாகார்ஜுனா, யாரோ 3-4 ஆக்டர்ஸ் பண்ணாங்க, 4 லாங்குவேஜில் எடுத்தாங்க. அப்போ எனக்கு ஒரு கேரக்டர் அதில் இருந்தது. அதில் நான் நடிச்சுக்கும் போது அப்போ உட்காந்து பழைய ஃப்ரெண்டுங்கனால வாங்க கிருஷ்ணன் உட்காந்து பேசியிருந்தேன். அப்போ தான் நான் சொன்னேன், நான் பாருங்கள் சார், இந்த 4 பேரும் வந்து பைக்கில் வந்து இறங்குற ஷாட்டு வந்து உட்காந்து பேசிட்டு போகிறது, நான் மோசடி சொல்ல, இந்த 4 பேருமே ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் நம்பர் 1 ஹீரோக்கள் தான். ஆனால் நீங்கள் பண்ணுனது அவங்க யாருமே பண்ணலை, நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இதெல்லாம் நடிப்பு. உங்களோட நடிப்பு நீங்கள் வந்து 6லிருந்து 60 வரையோ நல்லவனுக்கு நல்லவனோ நீங்கள் கேரக்டராக எவ்வளோ பின்னி எடுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அவ்வளோ அருமையான ஆர்டிஸ்ட் நீங்கள் வந்து இல்லை சார் என்னை நம்பி படம் போடுறவங்களுக்கு வந்து கமர்ஷியலாக இருந்தால் தானே ஓடுதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை சார், அது வருஷத்துக்கு ஒரு படம், சொந்த படம் கூட எடுங்க. அப்போ சொந்த படம் கூட எடுக்கல, அதுக்கப்புறம் தான் சொந்த படம் நான் சொல்லி எடுத்தாரே எனக்கு தெரியாது. வருஷத்துக்கு ஒரு படம். நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து வருவார், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஒரு படம், வருஷம் ஒரு படம். கமல் வந்து அது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். கமல் நல்ல நடிகராக இருந்தாலும் கூட அவர்கிட்ட இருந்து மாறுபட்ட பல கதாபாத்திரங்களில் ஒரு அருமையான முறையில் உங்களால் தர முடியும். நீங்கள் என்னென்னா நடிக்கிறது பூரா கமல் பண்ணட்டும், நம்ம ஆக்ஷன் ஓரியன்டட் படம் பண்ணட்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்க.
நிறைய படங்கள் 6லேருந்து 60 வரை உங்கள் பாத்திரத்தை கமல் பண்ணியிருந்தா கூட அப்படி பண்ணியிருக்க முடியாது. ஸோ சில கேரக்டர்கள் உங்களால் தான் பண்ண முடியும். கமல் பண்ணுறது தனி, நீங்கள் பண்ணுறது தனி. வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு படித்த மாதிரி நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன். இதை அந்த வள்ளியான்னு ஒரு படம் கூட கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணார். அப்புறம் அவர் என்னமோ தெரியல, அது அவர் பெரிய சக்ஸஸ் தான் சொந்த ஓன் ப்ரொடக்ஷன் எதுவுமே பெருசாக ஆகலைன்னு முடிவு பண்ணோன்னு அப்புறம் எல்லா ப்ரொடியூசரும் நம்மளை நம்பி வர்றாங்க, இப்போ கமர்ஷியலாக இருக்கட்டும்னு நம்பி தெரியாது கமலஹாசனே விதமாக பண்ணிட்டு போகிறார் நம்ம அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார். இன்னமும் எனக்கு நம்பிக்கை கமல் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட இவர் அந்த மாதிரி அந்த 6லேருந்து 60 டைமில் பண்ணியிருந்தாருன்னா இன்னொரு 10-20 படம் அவர் வாழ்க்கை வரலாற்று சொல்கிற அளவுக்கு கூடியிருக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு இது இருந்திருக்கும். ஆனால் இப்போ கமர்ஷியலாக இருக்கிறதுலே கேவலமான கமர்ஷியல் தான் இப்போ பெரும்பாலும் பண்ணுறது எல்லாமே. இப்போ பண்ணுற கமர்ஷியல் படங்கள் எல்லாம் பழைய கமர்ஷியல் படங்களை விட மோசமாக இருக்குது. அவர் பண்ணார்ல இந்த ஆக்ஷன், இப்போ முரட்டுக்காலே ஆக்ஷன் ஓரியன்ட் படம் தான். நீங்கள் எத்தனையோ படங்கள் அந்த பீரியடில் வந்ததெல்லாம் ஆக்ஷன் ஓரியன்ட் படங்கள் தான். ஆனால் அதில் பண்ணதை விட இப்போ இது என்னங்க தாதா கடத்தல் இவ்வளோதானே, ஜெயிலு, அது பிரேக்கு ஓடுறது வர்றது, தாதா பொண்ணு இவரை லவ் பண்ணுறது இவ்வளோதானே. பாட்ஷாவுக்கு அப்புறமே அது கம்ப்ளீட்டாக மாறி முழுக்க ஆக்ஷன் ஓரியன்டாக, அதுவும் குப்பை கடத்தல் கதை தான் பெரும்பாலும். தாதா குப்பல் கடத்தல், ஒன்று ஜெயிலிருந்து வந்தது இல்லை போலீஸ் ஆஃபீஸராக வந்தது, அப்படி இப்படின்னு ஏதோ அவருக்கு அவரோட ஸ்டைலில் மீதி இருக்கிறத கொஞ்சத்தை அப்படியே அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நடிக்கணும்னு எண்ணம் இருந்தாலும் கூட அவரை விடமாட்டேங்கிறாங்க நம்ம ஆளுங்க. கமர்ஷியல் கதையாக தான் சொல்லி அவரை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய ஆசை கொஞ்சம் இப்போ நார்மலாக பண்ணணுங்கிற ஆசை அவருக்கு இருக்குமோ? எங்க இப்போ அப்படி படங்கள் எதுவும் வரலையேப்பா. கூலி வந்திருந்தது, ஆனால் கூலியுமே நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேங்க. என்ன பண்ணினாலும் நீங்கள் கமர்ஷியல் குப்பை தாங்க. இன்னொரு அந்த கூலிக்குள்ளே ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு கொஞ்சம் வேலை வச்சுக்கிட்டாருங்கிறத தவிர அது பெரும்பாலும் எல்லாமே நீங்கள் எங்க 6லேருந்து 60 கதையாது. ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக கதை வந்தால் தாங்க அதோட வாழ்க்கையை சொல்ல முடியும். நீங்கள் ஆப்போசிட் ஒரு தாதான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனால அங்கே போய் என்ன ஃபேமிலி பண்ண முடியும்? அவன் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வைப்பீங்க, அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணும், அவனை வசனம் பேசிட்டு பொண்ணை தோளில் கை போட்டுட்டு கூப்பிட்டு வருவீங்க. இதுதானுங்க நீங்கள் வேற என்னங்க பண்ண முடியும்? ஆப்போசிட்டில் தாதான்னு சொல்லக்கூடாது. உங்கள் மாமா மச்சான்னு சொல்லுங்கள். ஒரு பொண்ணு இருக்குது கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுங்கள், எதுக்கு லாய்க்கில்லின்னு சொல்கிறான்னு சொல்லுங்கள். அங்கே நீங்கள் எப்படி உருவாகி நீங்கள் அந்த பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணின்னு சொன்னால் கூட ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் கதையாக வரும். சொல்கிறேன், ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் கதைகள் எவ்வளோ இருக்குது இல்லை, அது பண்ணுறது இல்லைல்ல. இப்போ யாருமே பண்ணுறதில்ல, அவர் மட்டும் இல்லை. எங்கே வருதுங்க நீங்கள் ஃபேமிலி? நீங்கள் அப்பா அம்மாக்களே எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு பாலையா இருக்காரா, ஒரு எஸ்சி சுப்பியா இருக்காரா, ஒரு ரங்கராவ் இருக்காரா, ஒரு படிக்காத மேதை மாதிரி ஒரு படத்தை இப்போ யாராவது சிவாஜி ரங்கராவுக்கு இருக்கிற ஒரு கதாபாத்திரம் மாதிரி இங்கே தான் வந்திருக்கா? ஏங்க அவ்வளோ எதுக்குங்க? வாழ்க்கை சக்கரத்தில் நான் பண்ண படம் கேரக்டரு இது வரைக்கும் எவனுமே எந்த படத்துலையும் யாரும் கிரியேட் பண்ணல. எல்லாரும் சொல்லுவாங்க, சத்யராஜ் சொல்லுவார், அத்தனை பேரும் சொல்லுவாங்க, நீங்கள் இதை ஒன்று தாங்க இந்த படத்திலேயே வாழ்ந்தீங்கன்னு பாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வாழ்ந்துக்கிட்டு ஜமீன்தாரு உங்களோட பேரே அது மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, வாழ்க்கை சக்கரம் விஜய்ங்கிறத. ஸோ அந்த மாதிரி கேரக்டரே இல்லையே இப்போ எங்கேயுமே.